இன்னைக்கு கல்வியை மறுக்கக்கூடியது யாருன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், குறிப்பாக திராவிடர்கள். முட்டாள்தனமாக மக்களை வைத்திருப்பது இன்றைய அரசியல்வாதிகளை ஒழிய சனாதன தர்மம் கிடையவே கிடையாது. பகவத்கீதையில கெட்டது இருந்தால் கெட்டது சரி, திருக்குறளில் கெட்டது இல்லையா? அப்போ ஔவையார் பாடின பாட்டில் கெட்டது இல்லையா? அதை பேசி போய் தானே மகாவிஷ்ணு இப்போ ஜெயிலுக்கு. அதான் உங்களுக்கு கெட்டதை பார்க்கணும்னா உன் புத்தி அப்படி இருக்குன்னு அர்த்தம். ஒரு வெற்றிடம் இருக்கு மனுஷனுக்கு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தெரியணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. அதனால இந்த மாடர்ன் கார்பரேட் சாமியார்கிட்ட போயிடுறாங்க. கார்பரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ், இவர் சாமியார் கிடையாது. அப்போ நீங்கள் தீக்கா மேடையில் போய் உட்காரலாம், நிறைய நன்னா பேசு. சீமான் நன்னா ரொம்ப அழகாக பேசுவார், அதெல்லாம் நல்லதா? இஷ்டத்துக்கு எதாவது பேசுறதா? இவங்க நீங்கள் சொல்கிற இந்த மகாவிஷ்ணு போன்றவர்கள், ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள்லாம் நான் எந்த புத்தகத்தையும் நான் படிக்கல, நான் எனக்கு தோணிது நான் சொல்கிறேன்னுவாங்க. எப்படி உனக்கு மட்டும் தனியாக தோணிடும்? இவங்க சத்ரு யாகம் ஒன்று பண்ணார் தெரியுமா? சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாரா? அதுக்கு மட்டும் எங்கேருந்துங்க வந்துச்சு? அப்போ வந்து அவன் மூட நம்பிக்கை இல்லையா அது? சமாதி முன்னாடி பேப்பர் வைக்கிறீங்கல்ல, எதுக்கு வைக்கிறீங்க? சமாதி முன்னாடி வடை வைக்கிறீங்கல்ல, ஏன் யாரும் சாப்பிட போகிறா? ஆனால் இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக கேட்குறேன்னு கேன மாதிரி கேட்கக்கூடாது. பெரியார் தான் கேட்டாருங்களா? இது கேட்கட்டுமே, யாரும் அது அவரும் கேன தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேட்டால் கேன தான். ஏன்னா நீ எப்படி நீ வந்து இந்த ஹோட்டலில் வந்து நீ நோ ஹலால் உணவகம் நீ எழுதி போடலாம் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அவர் வந்து உதவி பண்றாரு, இஸ்லாமியர்களுக்கு உதவி பண்றாருன்னு நான் சொல்றேன். அதிகாரிகளே போய் வந்து மிரட்டி நீங்க எடுத்துட்டு போர்டு எடுங்க, போலீஸ் காவலே போய் மிரட்டி இருக்காங்க. காவல்துறை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டம் என்ன சொல்றது? கொலை செய்யும் போது அது சுயநினைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஹலால் பண்ணும் போது சுயநினைவோடு இருக்க வேண்டும்னு சொல்றது. துடித்து சாகும். யோசிச்சு பாருங்க. என்னுடைய நான் வந்து மதத்தினால வச்சு சொல்லலை, மனிதாபிமானத்தை வச்சு சொல்கிறேன், நாட்டு சட்டத்தை வச்சு சொல்கிறேன். நம்ம கண்ட்ரியில் ஹலாலுக்கு தடை விதிக்கணும். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மளோட இணைஞ்சிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம பக்தரான ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவரோட அன்போடு வரவேற்போம். அம்மி வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமாயணம் ஒரு பக்கம், ஆனால் அந்த பகவத்கீதை திராவிட கழகம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடத்தும் போது பகவத்கீதையில என்னென்ன மாதிரி விஷயங்கள், மோசமான விஷயங்கள் நாங்கள் புக் எழுதியிருக்கோம் புக்கை காட்டிட்டு கி வீரமணி அவர்கள் இதுல இருக்கக்கூடிய நான் கேட்டிருக்கிற கேள்விக்கெல்லாம் இங்க யாராவது பதில் சொல்ல முடியுமா, இல்லை எந்த தலைவராலும் பதில் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு சாமி. அப்படி அவர் எந்த இடத்துல சவால் விட்டார்? ஒரு மேடையில ஒரு ஸ்டேஜில் உட்கார. அந்த ஸ்டேஜில் இருந்த யார் இருந்தா? அங்க ஸ்டேஜில் இருந்தவங்களாம் யாரா இருந்தாங்க? திராவிட கழகங்கள். அவங்களுக்கு எப்படி தெரியும்? சவால் அங்கெல்லாம் விடலாம், எங்கே ஆள் இல்லையோ அங்கே வந்து இந்த ஒரு சினிமாவில் வருவான், என் மேலே நான் வந்து தூக்கி காமிக்கிறேன் பாருவான். அவர் சினிமாவில் வடிவேல் நினைக்கிறேன், அவர் சொல்லுவார், இந்த மலையை தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையை தூக்கி வைங்கிறா அப்படின்னு வர. அதை போல தான் இது. நீ இங்கே வா வந்து என்னோட பேசு. என்ன பகவத்கீதையில் கெட்டது இருந்தால் கெட்டது சரி, திருக்குறளில் கெட்டது இல்லையா? அப்போ ஔவையார் பாடின பாட்டில் கெட்டது இல்லையா? அதை பேசி போய் தானே மகாவிஷ்ணு இப்போ ஜெயிலுக்கு. அதான் உங்களுக்கு கெட்டதை பார்க்கணும்னா உன் புத்தி அப்படி இருக்குன்னு அர்த்தம். உன் புத்தி என்ன புத்தி? என்ன எதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிற புத்தி தான் உன் புத்தி. அந்த புத்தியை வச்சு நீ சவால் போட்டால் அங்கே எங்கே இருக்கிறவன் அவன் பேசுவானா? நீ வெளியில் வந்து பேசு. பகவத்கீதையில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல, அவர் என்ன படிச்சுட்டாருன்னு எனக்கு தெரியல. இவராக ஒரு பகவத்கீதை இவரே எழுதிக்கிட்டு இருந்து இந்த திருவாவணம் போட்ட மனுஸ்மிருதி மாதிரி அந்த மாதிரி ஏதோ புஸ்தகத்தை வாங்கி படிச்சிருப்பார் போல இருக்கு. இவங்க கட்சியில் இருக்கிறதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் வந்து பேசலாமா? நான் நிறைய பேர் இருக்கா, நான் பேசுறதுக்கு இல்லை, நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாம் அவர்களாம் நன்னா எழுதி அண்ணாமலை ஒருத்தரை விட்டாலே போகிறோம், நல்லா நன்னா பேசிடுவார் அவர். அதே மாதிரி இப்போ மகாவிஷ்ணு விஷயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பேசிய நல்ல கருத்துக்கள் இப்போ எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் இவர் பழைய விஷயங்கள், ரொம்ப மோசமான கடவுள்களை பற்றியே கொஞ்சம் இழிவாக பேசின விஷயங்களும் இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது சாமி. அப்போ அவர் மேலே தப்பு வந்து மகாவிஷ்ணுன்றவர் வந்து ஒரு தனி மனிதன். இந்த மாதிரி ஆட்களை நான் என்றைக்குமே நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் என்னன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு 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 வெற்றிடம் இருக்குது மனுஷனுக்கு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தெரியணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. அதனால் இந்த மாடர்ன் கார்பரேட் சாமியார்கிட்ட போயிடுறாங்க. கார்பரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ், இவர் சாமியார் கிடையாது, இவர் வந்து இன்னும் அப்படி சொல்லிக்கல அவரை. ஆனால் இந்த கார்பரேட் சாமியார்கள் நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்க பேசுகிறது நல்லா அட்ராக்டிவாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க மற்றவங்க பேசுனது நம்ம கேட்கல. இதை விட தேனா நீங்கள் வந்து
ரோட்டில் போய் சாப்பிட்லாம், ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பிட்டா நல்லா ருசியாக தான் இருக்கும், ஆனால் அது உடம்புக்கு நல்லதா? 4 நாள் சாப்பிடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன். ரோட்டில் இருக்கிறத வாங்கி சாப்பிடுங்க 4 நாள், என்ன ஆகும்? உடலுக்கு கெடுதானே. அதை போல தான் இது. காதல் இனியதாக விழுறதுன்றதுக்காகவே அப்போ நீங்கள் தீக்கா மேடையில் போய் உட்காரலாம், நிறைய நன்னா பேசுவோம். சீமான் நன்னா ரொம்ப அழகாக பேசுவார், அதெல்லாம் நல்லதா? இஷ்டத்துக்கு எதாவது பேசுறதா? அதாவது பேர் சாரு வாக்கர்கள்னு பேர் அவர்களுக்கு. அது ஒரு மதமே இருந்தது, அப்படி ஒரு மதமே இருந்தது நம்ம நாட்டில். அப்படின்னா அழகாக பேசுபவர்கள், நமக்கு புரிகிற மாதிரி பேசுபவர்கள், இவர்களெல்லாம் ஸ்பிரிச்சுவல் குருஸ்ன்றாங்க. என்ன ஸ்பிரிச்சுவல் குருஸ்? இவர்களுடைய தெய்வம் என்ன? எல்லா தெய்வத்தையும் சொல்லிடுவாங்க. இவர்களுடைய எங்கேருந்து இவர்கள் கற்றுக்குறாங்கன்னாக்கா அது பதிலே வராது. யார்கிட்ட கற்றுக்கிட்டிங்கனாக்கா, நானே போதி மரத்துக்கு கீழே உட்காந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். சத்குரு எடுத்துங்க, ஜக்கி வாசுதேவ், அவர் ரவிசங்கர் எடுத்துங்க, ஆத்மானந்தமயை எடுத்துங்க, நான் பட்டியலே போடுவேன். இன்றைக்கி இருக்கிற பல பேர் குருக்கள்னு சொல்கிறவர்கள்லாம் யார்கிட்டக்க என்ன படித்தாங்க, அவங்க சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். யார் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களை தானே கோடிக்கணக்கான நபர்கள் பின்பற்றுறாங்க. அதுதான் என்ன காரணம்னாக்க, இன்றைக்கி குழப்பங்கள் ஜாஸ்தியாக போச்சு. யார்கிட்ட நம்புறதுன்னு தெரியல. எத்த தின்னா பித்தம் தெளியும். நீ கோவிலுக்கு போங்களேன், என்ன அலமோதுது, இது என்னமோ நாத்திக நாடு, யாரோ ஒரு பூமின்றாங்களே. ஏதோ ஒரு கோவிலுக்கு போங்களேன், அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போங்க, திருவண்ணாமலைக்கு, இல்லை மதுரையில் கள்ளழகர் கோயிலுக்கு போங்க, இல்லை திருவில்லிக்கேணி பார்சாதி கோயிலுக்கு போங்க, இல்லை பழனி முருகன் கோயிலுக்கு போங்க. கும்பல் குறையுதா? எவ்வளவு கும்பல்! யாரா வர வைக்கிறாங்களா? கோடு வந்து இந்த ட்ரக்கில் வந்து நான் பிரியாணி கொடுக்குறேன், சாராயம் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்களா? யாரும் ஒன்றும் கூப்பிடல. ஆனால் எவ்வளவு மக்கள், எவ்வளவு பேர், இவர்கள்லாம் எப்படி வராங்க? ஆனால் ஏன்னா அவர்களுக்கு வந்து ஏதோ அவர்கள் மனதில் ஒரு குறைகள் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது. இந்த குழப்பத்தை தீர்ப்பவர்கள் யார்? ஆன்மீக குருமார்கள் செய்யணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆன்மீக குருமார்கள், நான் சொல்கிறது வந்து சம்பிரதாயங்கள்னு இருக்குது. சைவ சம்பிரதாயமாக இருக்கட்டும், வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருக்கட்டும். வைஷ்ணவ சம்பிரதாயம்னாக்க அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் 3 சித்தாந்தங்கள் இருக்குது. அதில் அத்வைத்தத்தை எடுத்துனாக்க சங்கராச்சாரியார் இருக்கார், துவைத்தத்தை எடுத்துனாக்க மத்வாச்சாரியார் இருக்கார், விசிஷ்டாத்வைத்தத்தை எடுத்துனா ராமானுஜாச்சாரியார் இருக்கார். இதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க, அது நிறைய பிரிவுகள். இவர்களெல்லாம் இல்லை யாராவது ஒருத்தர். ஏன்னா இவர்கள் ஒரு குரு பரம்பரையில் வந்தவங்க. குரு பரம்பரைனா என்றைக்கும் தெரியாமல் என்னிலேருந்தோ அது அதிகாலத்துலேருந்து ஒருத்தர் குருக்கிட்டேருந்து ஒரு சிஷ்யர் படித்து அப்படி வந்தவர்கள். அவர்களிடம் நீங்கள் போய் கேட்டிங்கனாக்க இந்த புத்தகத்தை அவர் நான் சொன்னேன்னு சொல்லவே மாட்டார். இவங்க நீங்கள் சொல்கிற இந்த மகாவிஷ்ணு போன்றவர்கள், ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள்லாம் நான் எந்த புத்தகத்தையும் நான் படிக்கலை, நான் எனக்கு தோணிது நான் சொல்கிறேன்னுவாங்க. எப்படி உனக்கு மட்டும் தனியாக தோணிடும்? நானே கடவுள்னுடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். அதிலே சொல்லியாச்சு, ஜக்கி வாசுதேவ் அன்றைக்கி நான் தான் கடவுள்னு சொல்லி நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். இது நானே கடவுள்னு சொல்லி நான் தான் சொல்லிப்பேன். நான் உட்காந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு நான் அப்படியே அவங்க பேசுகிற மாதிரி நான் பேசி, நான் நேற்றுக்கு தான் உட்காந்துருந்தேன், பெருமாளே என்கிட்ட வந்து நேராக என்கிட்ட சொல்லி எனக்கு இத்தனைலாம் சொன்னாக்க நம்பிடுவீங்க 10 பேர். மோடி அவர்களே அந்த மாதிரி சொன்னதாக தானே விமர்சனம் வைக்கப்படுது. என்ன சொன்னார் மோடி அவர்களே? வந்து இந்த மாதிரி நான் பயாலஜிக்கல் சன்னி இல்லாத மாதிரி கடவுளே வந்து என்னை வந்து அவர் சேவை செய்யறதுக்காக என்னை அர்ப்பணிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன் நான். எல்லாரும் அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு. என்ன ஏன் அப்படி பேசுகிறாங்க? இப்படி பேசுனா எல்லாருக்கும் பிடிக்குது. இப்போ ஏன்னா நான் கோவிலில் போய் உட்காந்தேன்னு வச்சாங்க, ஒரு கோவிலில் ஒரு 10 பேர் வந்து என்ன ஜாதகத்தை பார்க்குறியான்னு கேட்குறாங்க. டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் போகிறேன்னு வச்சுங்களேன், ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கையை காமிச்சு எனக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. யோசிக்கிற மாதிரி. அவ்வளோதான் அவங்களுக்கு. இன்னைக்கு ஆன்மீகம்னா என்னுடைய எதிர்காலம் என்ன அப்படின்றத பார்த்து சொல்லுவியா? எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுவியா? எத்தனை பேர் நீங்கள் என் கூட ஒரே ஒரு தடவை டெல்லிக்கு வாங்க, நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்குறதுல நீங்கள் பாருங்கள், என் கூட ஒரு நாள் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேளுங்க. டிக்கெட் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் டிக்கெட் கொடுக்க வாங்கினாக்க அவனே வந்து கேட்பான், குண்டலி தேக்டேன் அப்படின்வான். என்ன ஜாதகம் பார்க்குறியான்னு அர்த்தம். இவாளுக்கு இதே போல தான் இந்த நாட்டில் வந்து இன்றைக்கி இதை மாதிரி இருக்கிற சமயத்தில் உன்னுடைய பர்பஸ் அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த லெவலுக்கு கொண்டு வரணுன்னாக்க இந்த பரம்பரையாக வந்த குருக்கள் அந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் கொஞ்சம் மக்களோட பழகி மக்களை அவர்களுக்கு வழி நடத்தினாக்க முடியும். இல்லைன்னா அப்புறம் கன்வர்ஷன் நடக்கும். இங்கேருந்து அந்த மதத்துக்கு போவான், அந்த மதம் பிடிக்காது, அங்கேருந்து இந்த மதத்துக்கு வருவான், அப்புறம் எங்கேயும் பிடிக்காது. இந்த மாதிரி மகாவிஷ்ணு பின்னாடி போயிடுவான். அதே மாதிரி இப்போ வந்து பூர்வ ஜென்மம், முன் ஜென்மம் இருக்கிறது உண்மையா? எல்லாமே இது உண்மைதான், நிச்சயமா. அதுவும் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னே சொல்லப்படுது சார். அது மூட நம்பிக்கைன்னா எதுதான் மூட நம்பிக்கை? கொரோனா இருந்துன்றது என்ன இருந்தா நீங்கள் பார்த்தீங்களா? யாராவது இந்த உலக நம்ம தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் கொரோனாவை பார்த்துருப்பாங்களா? உடம்புல தான் நான் சொல்கிறேங்க இல்லைன்னு. அது மூட நம்பிக்கைன்றேன்.
இங்கே யாருமே நீங்கள் பார்க்கலல்ல. கொரோனான்ற ஒரு பூச்சி இருந்ததுன்னு நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? அது மூட நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் யாருமே பார்க்காம நீங்கள் எப்படி நம்புறீங்க? அது ஒரு வகையான வைரஸ் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சு நீங்கள் பார்த்தீங்களா? அதே போல் பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார், அதை பார்க்க முடியும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி மைக்ரோஸ்கோப்னு சொல்கிறீங்களோ அதை மாதிரி நான் ஒரு ஸ்கோப் வச்சுருக்கேன், அந்த ஸ்கோப் வழியாக பார்க்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் நம்பக்கூடாது? கொரோனா வைரஸ்னால நம்ம உடம்பு கெட்டு போன்ற ஒரு விஷயம் தெரிய உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது உடம்பு கெட்டு போச்சா? கொரோனானால கெட்டு போச்சா? யாருக்கா அது தெரியுமா? கொரோனானால கெட்டு போச்சுன்னு யாராவது ப்ரூவ் பண்ணாலா? ஒரு பெருவாரியாக உலகத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரி, ஒரு நரேட்டிவ், எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். யாரா கேட்டோமா இதனால தான் செத்து போனாங்களான்னு கேட்டோமா? ஏன் கேட்கல? ஒத்துக்கிறோமே. ஏன் ஒத்துக்கிறோம்? அது மூட நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் ஊசி போட்டுக்கிறீங்க, ஏதோ டாக்டர் சொல்கிறார் ஒரு ஊசி போட்டால் உடம்பு சரியாக போடுன்றார். எப்படி ஒத்துக்கிறீங்க நீங்கள்? அந்த ஊசி பேர் கூட தெரியாது உங்களுக்கு, அந்த மருந்து பேர் கூட தெரியாது. அதே மாதிரி தான் சார் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீ கடவுள் நம்புற அப்படின்னா உனக்கு ஏதாவது ஃபீவர் இல்லை காய்ச்சல் வந்ததுன்னா நீ கடவுள்கிட்ட போக வேண்டியதானே, எதுக்கு டாக்டர்கிட்ட சயின்டிஃபிக்காக போகிற பகுத்தறிவாக போகிறன்ற கேள்வி எழுது. கரெக்ட், நல்ல கேள்வி தான். நான் அது ஜக்கி வாசுதேவே அந்த கேள்வி கேட்கலாமே, போய் கேளுங்க பார்க்குறேன். ஏன்னா அவரும் தலைமை இப்போ பிரெயின் சர்ஜரி பண்ணிக்கிட்டார். அவர் இப்போ ரீசெண்டாக பிரெயின் சர்ஜரி பண்ணிட்டார். அதாவது உலக வாழ்க்கைக்கு சிலது தேவை, எல்லாத்துக்குமே கடவுளாக போயிடுன்ற ஒரு உச்சமான நிலை. அந்த நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவர்கள்லாம் உடம்புக்கெல்லாம் ஒரு உபாதை வந்ததுனாக்க டாக்டர்கிட்டலாம் போக மாட்டாங்க. ஏதோ வீட்லேயே ஒரு காஷாயமோ கஞ்சியோ இதை போட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்து மஞ்சப்பொடி கிஞ்சப்பொடி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்து சரியாகும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்க இருக்காங்க. 1 கோடி பேர் இருக்காங்க இந்த இந்திய நாட்டில், நிறைய பேரே இருக்காங்க. என்ன அதனால எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறாங்கன்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு முடியலன்னா அவங்களுக்கு போய் தான் ஆகணும்னா அவங்களுடைய நிலை கீழே இருக்கிற அர்த்தம். அதனால் போகக்கூடாதா அப்படின்னா போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த உடம்பு எவ்வளோ தான் நீங்கள் பார்த்தாலும் உயிர் போகத்தான் போகுது. இந்த டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. ஏதாவது ஒரு டாக்டர் நாஸ்திகனாக இருப்பானான்னு நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டான். ஒரு டாக்டரும் நாஸ்திகனாகவே இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும். திமுக எம்எல்ஏ டாக்டர் எழிலன் நாத்திகராக தான் சாமி இருக்காரு. அவர் வெளியில் சொல்கிறாரு. அவர் போய் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்ற சொல்லுங்கள், அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன். வெளியில் சொல்கிறது வேறங்க. நான் சொன்னேனே, முதலமைச்சர் வீட்டிலேயே வெளியில் சொல்கிறது வேற, உள்ளே சொல்கிறது வேற. சரியா? இவங்க சத்ரு யாகம் ஒன்று பண்ணார் தெரியுமா? சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாரா? அதுக்கு மட்டும் எங்கேருந்துங்க வந்துச்சு? அப்போ வந்து அவன் மூட நம்பிக்கை இல்லையா அது? இவர் ஏதோ மந்திரம் பண்ணால் என்ன சொல்லுவார்? மழை பெய்யுனாரா? அவர் என்ன சொன்னார்? மந்திரம் சொன்னால் சத்ரு ஒழிஞ்சிடுவான்னு சொன்னாரா? என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? மந்திரம் பண்ணால் சத்ரு ஒழிஞ்சிடுவாரு எங்கே? அது மூட நம்பிக்கையா இல்லையா? அது சமாதி முன்னாடி பேப்பர் வைக்கிறீங்கல்ல, எதுக்கு வைக்கிறீங்க? அது என்ன பேப்பரு? முரசொல்லியா? அது வைக்கிறீங்கல்ல. சமாதி முன்னாடி வடை வைக்கிறீங்கல்ல, ஏன் யாரும் சாப்பிட போகிறா? ஏன் வைக்கிறீங்க? ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்னா எங்கே போவார்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட சித்தாந்தம் சொல்லலைல்ல. அப்புறம் எந்த பழக்கம் இதெல்லாம்? இந்த என்ன மூட பழக்கம்? ஒரு இறந்து போனவருடைய சிலைக்கு மாலை போடுறீங்களே, அந்த சிலைக்கு தெரியுமா மாலை போடுறீங்கன்னு? இப்போ அந்த ஆத்மா அப்படிங்கும்போது சுவாமி, இந்த கி வீரமணி வந்து பெரியார்கிட்ட கேள்வி வைக்கும்போது பெரியார் கேள்வி கேட்டாருங்களாம் ஆத்திகவாதிகள்கிட்ட. அதாவது நீ வந்து ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா எங்கே போவோம்? இன்னொரு உடலுக்கு போவோம். ஒரு ஆத்மா வெளியே போனால் இன்னொரு உடலுக்கு போகுதுன்னா அப்போ பொதுமக்கள் எப்படி வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க, பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதே அளவில் தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி சொல்லி கேட்டாராங்க. அது புரியாமையினால் பேசுறது. ஆத்மான்றது அது கணக்கில்லாதது. மனிதருக்குள்ள மட்டும்தான் ஆத்மா இருக்குன்னு சொல்கிறது தப்பு. இந்த கேமராவில் ஒரு ஆத்மா இருக்குது, எதற்கு பெயர் இருக்கோ, எதற்கு உருவம் இருக்கோ அதற்குள்ள ஆத்மா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது. ஒரு பொருள் உருவம் இருந்தால் அதுக்குள்ளே ஆத்மா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆத்மாக்கள் கணக்கிலடங்காத ஆத்மாக்கள். எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு உடல் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. இதெல்லாம் ஆழமாக படிப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக கேட்குறேன்னு கேன மாதிரி கேட்கக்கூடாது. பெரியார் தான் கேட்டாருங்களா? கேட்கட்டுமே, யாரும் அவரும் கேன தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேட்டால் கேன தான். அதாவது கேனன்னா தப்பு இல்லை, கேனன்னா என்னன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் கேனோ உபநிஷத்துன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு உபநிஷத்தே இருக்குது. ஆனால் கேனன்ற வார்த்தை தப்பான நம்ம மெட்ராஸ் பாஷைன்னு நினச்சிட்டு நான் சம்ஸ்கிருதம் பேசுகிறேன். சரியா? மெட்ராஸ் பாஷையிலையும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேசுகிறவங்கள. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆழமாக படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கணும்.
அது பழக்கம் இல்லாமல் வாயில் வந்ததெல்லாம் பேசி புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி பேசினா, இப்போ தண்ணி எங்கேருந்து வருது? உனக்கு தண்ணியே இல்லையே, இருக்கிறதே கொஞ்சம் தண்ணி தானே, எப்படி தண்ணி நிறைய வந்துகிட்டே இருக்குது தினமும், பாப்புலேஷன் ஏறிட்டே இருக்கே அப்படின்னு கேட்கலாமே நானும். இந்த மாதிரி கேட்குறதுனால ஒரு புத்திசாலி, அதான் என்ன அவ்வளோ ஞானம் இல்லாதவர்கள்ட்ட கேட்டாக்க, நீங்கள் கேட்டிங்களா இங்கே யாராவது நான் சேலஞ்சு பண்ணுறேன், யாராவது இதுக்கு சொல்கிறீங்களான்னு அந்த மாதிரி முட்டா பசங்களுக்கு முன்னாடி போய் கேட்டாக்கா அப்படி தான் முட்டா பசங்க ஒன்றும் தெரியாது சார்னு தான் சொல்ல போகிறாங்க. ஒரு மாணவர் இருக்கார், ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர் இருக்கார், ஆசிரியர் இருக்கார். ஆசிரியர் போய் மாணவர்களை சேலஞ்சு பண்ணலாமா? எப்படி தெரியும்? நீ சொல்லி கொடுத்தா தானே அவனுக்கு தெரியும். நீ அங்கே போய் என்ன தெரியுமா அப்படியா அப்படின்னா உனக்கு ஈக்குவலாக வேறு இடத்துல போய் பேசு. ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீ போய் பேசி அங்கே நீ கேள்வி கேட்டான்னா நீ புத்திசாலி. நீ ஈக்குவலாக இல்லாத இடத்துல போய் நீ போய் ஒருத்தர் கேட்ட ஒருத்தருமே ஒன்றும் தெரியாது, அந்த இடத்துல பகவத்கீதைனா என்னன்னு தெரியாது, அவங்கள்ட்ட போய் சேலஞ்சு பண்ணுறது, ஆத்மானா என்னன்னு தெரியாது, அவங்கள்ட்ட போய் சேலஞ்ச் பண்ணுறது. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் பொறுமை இருக்கணும். உனக்குன்னா சம்பாதிக்கிறதே முக்கியமாக இருக்கு, உனக்கு எங்கேருந்து பொறுமை இருக்கும்? ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த ஹலால் விஷயம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பூதாகாரமாக ஆரம்பிச்சிருக்கு சுவாமி. என்னன்னா தென்காசியில் வந்து ஒரு ஹோட்டலில் அவர் வந்து ஒரு முஸ்லீம் பாய் போய் கேட்கும்போது இந்த மாதிரி ஹலாலில் பண்ணுறீங்களா ஹலாலில் பண்ணலையா அப்படிங்கும்போது, இல்லைங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதெல்லாம் பண்ணல அப்படின்னு. அப்போ போர்டில் எழுதி போடுங்க இது வந்து ஹலால் உணவகம் செய்யப்பட்டது அப்படின்ட்டு. நான் ஏன் எழுதி போடணும்? அப்போல்லாம் நான் போட மாட்டேன், நோ ஹலால் உணவகம் அப்படின்னு எழுதி போட்டார். ஸோ இதனால வந்து சர்ச்சையாக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சர்ச்சை இதுக்கு என்ன ஆச்சு? ஏன்னா நீ எப்படி நீ வந்து இந்த ஹோட்டல்ல வந்து நீ நோ ஹலால் உணவகம் நீ எழுதி போடலாம் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அவர் வந்து உதவி பண்றாரு, இஸ்லாமியர்களுக்கு உதவி பண்றாருன்னு நான் சொல்றேன். இதை வந்து அதிகாரிகளே போய் வந்து மிரட்டி நீங்க எடுத்துட்டு போர்டு எடுங்க, போலீஸ் காவலே போய் மிரட்டி இருக்காங்க. ஏன் மிரட்டுறாங்க? ஏன் புரியல? நீ அப்ப அவர்கள்லாம் அப்போ காவல்துறை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து ஹலால் செய்யப்படாத உணவை உண்ணக்கூடாது. அப்போ ஒரு ஹோட்டல்ல வந்து ஹலால் செய்யப்படாத உணவை விற்கிறான்னா எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நான் அங்கே போய் சாப்பிட்டாக்க அவங்களுடைய மத நம்பிக்கைப்படி அது குத்தம் தானே. அவர் அப்போ சொல்லணும் இல்லையா, என்னோட இடத்துல நான் ஹலால்லாம் பண்ணலப்பா அப்படி ஒருத்தர் சொல்லணுமா இல்லையா? அப்போ தானே முஸ்லீம் வந்து உள்ளே வந்து சாப்பிட மாட்டார். அவருக்கு நல்லது தானே பண்ணுறார். அவர் நல்லது பண்ணுறவர் மதத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி. எப்படி மதத்துக்கு எதிரானது? அப்போ உலகத்தில் இருக்கிறவங்கலாம் இவங்க மதத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுன்றாங்களா? அது அவங்க சொல்லலாம். அதனால் அதுக்காக அதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கணும். இதெல்லாம் ஒரு சட்டப்படி குத்தம் இல்லை, அது ஒரு தப்பும் இல்லை. என்ன கேட்டேன்னாக்கா மாம்சமே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அது என்ன ஹலால்ன்ற மாதிரி ஹலாலை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னாக்கா, நான் வந்து இஸ்லாமியர்களை நான் கவலைப்படுறதுக்காக நான் சொல்ல, ஆனால் அவர்களே அதை பார்த்தாருன்னா அவர்களே சாப்பிட மாட்டாங்க. ஹலால் முறைன்னா என்ன முறை? ஹலால் முறைன்னா ஒரு மிருகத்தை நேச்சுரலாக கொலை பண்ணணும். ஒரு கூரான ஆயுதத்தை வச்சுட்டு கழுத்தை கட் பண்ணணும். இப்போ நான் மாடுன்னா என் கழுத்தை கட் பண்ணிடுவாங்க. கழுத்தை கட் பண்ணி இந்த மாடுலேருந்து ரத்தம் எல்லாம் தன்னால் கீழே போகணும், தொடக்கூடாது, தொங்க விட்டுருவாங்க. கழுத்தை கட் பண்ணுறாங்க. அது ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாங்க, அவங்களுக்கும் மந்திரம் இருக்குது. இங்கே மட்டும் மந்திரம் இல்லை. எங்கே இந்து சமயத்தில் மட்டும் மந்திரம் சொன்னால் மழை பெய்யும்னு இல்லை, இஸ்லாமியத்துலையும் இருக்குது. இந்த ஹலால் முறையிலேயே நமக்கு தெரியுது. அவங்க இப்படி கட் பண்ணும்போது ஒரு மந்திரத்தை சொல்லி கட் பண்ணிவிட்டு அந்த ரத்தமெல்லாம் கேட்குறவங்க பாவம் எப்படி பார்ப்பாங்களோ தெரியல, எனக்கு இருந்தாலும் நான் சொல்கிறேன், சொல்லித்தான் என்ன விஷயம் தெரியும், உலகத்துக்கு தெரியணும். அது எல்லா ரத்தமும் கொட்டணும், கொட்டி துடிச்சு சாகணும். அந்த ஒரு மிருகத்தை தான் நீ சாப்பிடணும். அது மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும். இப்படி ஒரு கொடுமைப்படுத்தி என்னை பொறுத்த வரைக்கும் அது கொடுமை. ஏன்னா நம்ம இந்த விஷயத்துல வந்து ஒரு பொருள் துடிச்சிக்கிட்டு இருக்கு, ஒரு உயிர் துடிச்சிட்டுனா சீக்கிரம் கொன்றாது, ஏன்னா துடிக்க விடுற அப்படின்னு நாம சொல்லுவோம். நம்ம கருணை கொலைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவோம். ஆமா, கருணை கொலை, மெர்சி கில்லிங்னு சொல்றோம். அப்படி வேண்டாம், துடைக்க வேண்டாம், ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால ஆனால் இப்படி இருக்கிற உணவு தான் அவங்க உண்ணணும். இப்படி கொல்லப்பட்ட மிருகத்தை தான் அவர்கள் உணவாக உண்ண வேண்டும் என்று அவர்களுடைய மத நம்பிக்கை. நாட்டில் கண்ட இடத்துல மிருகத்தை வதை செய்து உண்ணக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது. ஏன்னா சட்டம் இருக்குது. இந்த சட்டம் என்ன சொல்கிறதுனா, ஸ்லாட்டர் ஹவுஸ், கொலை கூடம் அப்படின்னு அரசு அங்கீகாரம் பண்ணி லைசன்ஸ் கொடுங்க. அங்கே மட்டும்தான் மிருகங்களை கொலை செய்து அதோடைய மாம்சத்தை தான் உண்ணலாம். இது சட்டம். ஆனால் நமக்கே தெரியும், தெருமுனையில் இருக்கிற அத்தனை பேரும் கசாப்பு கடை போட்டு வெட்டி விற்கிறாங்கன்னு தெரியும். இதெல்லாம் சட்ட விரோதம். எல்லாத்துக்கு மட்டும்தானா ஆடு? சட்டத்தில் கேட்டுன்னு சொல்லுது, மிருகங்கள்னு சொல்கிறது. மாடுன்னு ஆடுன்னு சொல்ல, கால்நடைகள்னு சொல்கிறது. இத்தனையும் எப்படி செய்ய முடியும்? நாட்டில் ஏன் சட்டம் ஏற்றுனீங்க? அதை
ஏன் சட்டம் ஏற்றுனீங்க? அப்படி பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் நான் ஒரு கோயிலுக்கு போகும்போது கூட ஒரே நாள்ல 150க்கு மேற்பட்ட ஆடுகள் ஒரே டைம் வெட்டப்பட்டுச்சு. அதுவே தவறுதான். நான் கேட்கிறேன், உங்களுடைய உடல்ல ஐயனார் கோயில ஒவ்வொரு திருவிழாங்கும் போது தவறுதாங்க. இதனால்தான் புலால் உண்ணாமைன்னு வள்ளுவரே எழுதியிருக்காரு இல்லையா? வள்ளலாருன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா? எல்லாரும் நிறைய பேசுறாங்க இல்லையா? இந்த தமிழ்நாடு 100 கோடி ரூபாய் கொடுத்து வள்ளலாருடைய இதெல்லாம் பரப்பறன்னு சொல்லி பண்றாங்க இல்லையா? என்ன சொன்னார் வள்ளலார்? வள்ளலாரை பத்தி யாருக்கும் தெரியலனாலும் அவருடைய கொல்லாமை எல்லாருக்கும் தெரியும். காருண்யம், ஜீவ காருண்யம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நல்ல விஷயம் தானே அது. இதெல்லாம் மாம்சம்ன்றது ஒரு ஒரு லக்ஸுரி ஃபுட்டுன்னு நான் சொல்லுவேன். அப்படி பார்த்தோம்னா ஆடு மாடு கோழிலாம் ரொம்ப அதிகரிச்சிட்டே போயிடும் சாமி. ஒருவேளை நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா இது மாதிரி நினைக்கிறதே தவறு. ஏன்னா நம்ம உலகம் நமக்கு மட்டும்தானா அப்படின்னு நம்மளுக்கு நினைக்கிறதே தவறு. இதெல்லாம் வந்து ஒரு பயோடைவர்சிட்டி விஷயத்துக்கு இருக்குது. எல்லாமே அதுகளுக்கு ஒரு 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 காரணம் இருக்குது. அந்த இதெல்லாம் அப்படி பயோடைவர்சிட்டின்னு சொன்னோம்னா இப்போ நம்ம காட்டுலாம் ஃபாரஸ்ட்லாம் பார்த்தோம்னா லயன்னா அதை அடித்து சாப்பிட்டு அதை கொல்லணும். அந்த மாதிரி லைனை பார்த்துருக்கீங்களா? நேஷனல் ஜியோகிராஃபிக்லாம் நிறைய காமிக்கிறான் இல்லையா? அதுக்கு பசிச்சா மட்டும்தான் கொல்லும். பசிக்கலன்னு வச்சுங்க அது கொல்லாது. ருசிக்காக அது சாப்பிட்றது கிடையாது, பசிக்காக சாப்பிடுது. நாம் என்ன பண்ணுறோம்? ருசிக்காக. இந்த ருசிக்காக சாப்பிட்டாலே மனுஷன் போல ஆயிடுவோம். மனுஷன் தான் மோசமான மிருகம் இருக்கிறதுலையே. தனக்காக உணவு செஞ்சுக்க தெரியாது, மற்றவங்ககிட்ட இருந்து அடித்து பிடுங்குற வேலை தான் இந்த மனுஷனுடைய வேலை. நீங்கள் சொல்ல வந்ததுக்கு நான் திருப்பி வரேன். இந்த இப்படி 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 மாட்டு இறைச்சியை எடுக்கணும், ஒரு இறைச்சி சாப்பிடணுன்னாக்க ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸில் மட்டும்தான் அதை கொலை செய்யணும். ஒரு நாளைக்கு இத்தனை மணி, 1 மணி நேரத்துக்கு 12 தான் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? அரசு நிறைய அப்போ இப்படி பண்ணணும்னு வச்சுங்களேன், இறைச்சியே கிடைக்காது, எந்த 5 ஸ்டார் ஹோட்டலையும் கிடைக்காது. ஏன்னா அங்கே கொல்லக்கூடாது ஸ்லாட்டர் ஹவுஸில் மட்டும். அப்போ வேணும்னாக்க என்ன பண்ணணும்? அரசு நிறைய கொலைக்கூடங்கள், ஸ்லாட்டர் ஹவுஸை நிறைய பண்ணணும். ஹலால் பண்ணும்போது அந்த மிருகத்தை சுய நினைவோடு இருக்க வேண்டும்னு அந்த இஸ்லாமிய மதம் சொல்கிறது. தவறாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன். நான் படித்த வரைக்கும் இது நம்ம நாட்டு சட்டத்துக்கு நேர் விரோதம். சட்டம் என்ன சொல்றது? கொலை செய்யும் போது அது சுய நினைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஹலால் பண்ணும்போது சுய நினைவோடு இருக்க வேண்டும்னு சொல்றது. சுயநினைவோடு தான் உயிர் வந்து துடித்து சாகும். யோசிச்சு பாருங்க, வீடியோ இருக்கு, அதெல்லாம் பார்த்தான்னு வச்சுங்களேன், அன்னியிலேருந்து அவன் மாமிசம் சாப்பிட்டு நிறுத்திடுவான். நான் வந்து மதத்தினால வச்சு சொல்லலை, மனிதாபிமானத்தை வச்சு சொல்கிறேன், நாட்டு சட்டத்தை வச்சு சொல்கிறேன். ஹலால் மஸ்ட் பி பேண்ட் இன் திஸ் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் ஹலாலுக்கு தடை விதிக்கணும். அப்படின்னா இது ஒரு மதத்துக்கு எகெயின்ஸ்டான விஷயமா இருக்குமே சுவாமி. அது நாட்டில் அதான் சொல்றேன், அது அரசு முடிவு செய்ய வேண்டிய விஷயம். என்னுடைய விருப்பத்தை நான் சொல்றது தப்பு ஒன்றும் இல்லையே. இப்போ ஹிந்துஸ் ஒரு பாரம்பரியமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அது கவர்மெண்ட் பேன் பண்ணிச்சுன்னு நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன் இல்லையா? ஐயனார் கோயிலில் 150 மாடு வெட்டுறது தப்பு. நான் சொல்கிறேன், சுகாதார ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இது தவறு. சட்ட ரீதியாக ஒரு அரசு செயல்பட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஹிந்துக்களே பல தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செய்கிறோம். நான் நியாயப்படுத்த மாட்டேன். நான் செய்கிறேன்றதுனால அது சரி, நீ செய்கிறதுனால அது தப்பு, எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற கதை எனக்கிட்ட இல்லை. இதுதான் ஆன்மீகவாதியுடைய நேர்மை. யார் செய்தாலும் தவறு தவறு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேனு சொன்னதாங்க நம்ம சம்பிரதாயம் இல்லையா? யாராக இருந்த சிவபெருமானாகவே இருந்தாலும் சரி, நெற்றி கண்ணை எரித்து என்னை கொல்றதா இருந்தாலும் சரி, நக்கீரன் நான் நீ சொல்றது தப்புதான்னு சொல்றாரு இல்லையா? அந்த பரம்பரை தானே நம்ம பரம்பரை. அப்போ இப்படி தான் நாம் இருக்கணுமே ஒழிய, எனக்கு வேணும்னா இப்போ ஒன்று, வேண்டான்னா வேற. எதுக்கு சொல்லணும் காத்தால் ஆரம்பிச்சேன்னா, இந்த ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஐஏஎஸ் உமாசங்கர், அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்காந்து பேசுகிறார். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்த வீடியோ அது. அதில் இந்த மாணவர்களை கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறார். அந்த மாணவர்களை ஒரு தங்கி அப்புறம் ஒரு பையன் இழந்து கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்னா, நீங்கள் நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கோம் பள்ளிக்கூடத்தில், மத பேதமெல்லாம் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், ஆனால் நீங்கள் பேசுறது எங்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுறதுன்னு கேட்குறான். உடனே உடனே டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகிட்டு அவனை வந்து அப்படி சமாளிக்கிறார். 2வது கேள்வி கேட்குறான் அந்த பையன். விடவே இல்லை. நீங்கள் போட்டுக்கிற டாப்பிக்குக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் லைஃப்னு போட்டிருக்கு, ஆனால் நீங்கள் இயேசு பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், இயேசு தான் சீக்ரெட்டுன்றார். நான் மதத்தை பரப்ப வரல, இயேசுங்கிற ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வந்தேன். இப்படிலாம் மாற்றி பேசினாக்கா நீங்கள் இது வந்து பள்ளிக்கூடத்தில் இந்த 1/2 மணி நேரம் ப்ரோக்ராம் நான் 10 நிமிஷம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. என்றைக்கு வந்தோ தெரியாது.
அப்போது இந்த மகாவிஷ்ணுங்கிறவர் பேசினது தவறுன்னா உமாசங்கர் வந்து இத்தனத்துக்கு ஜெயிலில் இருக்கணும். அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஜெயிலில் இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோ மட்டும் நான் என்னுடைய ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் பேசுகிற பேச்செல்லாம் மொத்தம் மதம் பரப்பல். அது எந்த பள்ளிக்கூடம் எனக்கு தெரியல, என்றைக்கு நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த அரசு, தமிழக அரசு சட்டப்படி தான் நான் மகாவிஷ்ணுவை கையாண்டேன் என்று சொன்னால் அவரை அதே சட்டப்படி இந்த ஐஏஎஸ் உமாசங்கரையும் கையாள வேண்டும். சட்டப்படி அதுதான் சரின்னு சொன்னீங்கன்னாக்கா யாராக இருந்தாலும் அப்படி தான் நீ கையாளணும். அரசுடைய வேலை என்ன தெரியுமா? முதல் வேலை சட்டத்தை காப்பது. அப்போ சட்டப்படி நடத்துங்க, நாட்டை நடத்துங்க சொல்கிறேன், தப்பு கிடையாது யாரும். அதனால் இவர்களுக்காக வேணும்னாக்கா ஒன்று, வேணான்னாக்கா ஒன்றுனாக்கா அடுத்த எலெக்ஷனில் விஷயம் தெரிஞ்சிடும். என்ன யாரும் நிரந்தரமாக இருக்க போது அரசியல் கட்சிகளும் அப்படி இவங்க ஏற்கனவே பட்ட பாடம் தான். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா மக்கள் முட்டாள்கள், இவர்களை இப்படி முட்டாளாகவே வைத்து கொண்டிருந்தால் நாம் நம்மளுடைய குழப்ப ஓட்டலாம் அப்படின்ற எண்ணத்தில் இன்னைக்கு கல்வியை மறுக்கக்கூடியது யாருன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், குறிப்பாக திராவிட கட்சிகள். இல்லைன்னா நல்ல நல்ல ஸ்கூல்லாம் இந்த ஊருக்கு வருது, ஸ்ரீ PM ஸ்ரீ அதெல்லாம் வர விட மாட்டேன்றாங்களே. ஏன்? ஹிந்தி கற்றுக்குவாங்களே. ஹிந்தி கற்றுக்குன்னு அவர் யாரும் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. சரி, அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள முட்டாளாக வச்சுருக்கணும் இல்லையா? அப்போ தான் நீங்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பீங்க, ஓ அப்படி சொல்லிட்டார் போல இருக்கு, அவர் அப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு. இப்போ போய் ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் உளர்றாரு பாருங்க, சீக்கியர்கள் பிரச்சனைன்னு. இதெல்லாம் இல்லாதெல்லாம் சொல்லிவிட்டானா கேட்குறவன் 4 முட்டா பையன் நினைப்பான், ஓ அப்படி போல இருக்கு அப்படின்னு நினைத்து மக்கள்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிவிட்டு இப்படி வாய்வோட காலத்தை ஓட்டத்துக்கு. இப்போ யார் கல்வியை மறுக்கிறது? கல்வியை மறுப்பது இந்த அரசாங்கம். என்றுமே கல்வி யாருக்குமே மறுக்கப்படவில்லை என்பது சரித்திரம். பல புஸ்தகங்கள் நாம் எழுதினது கிடையாது, ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்காங்க. இந்த காலத்தில் பாடசாலைகளில் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரர்கள் அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து படித்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. என்ன படிச்சிருக்காங்கன்னு எழுதலை, ஆனால் பாடசாலைகளில் குருகுலங்களில் படித்திருக்கிறார்கள். என்ன கல்வியாக இருந்திருக்கலாம்? அந்த காலத்தில் நம்ம நாட்டுக்கு எது தேவையோ அந்த கல்வி. அதனால்தான் நம்ம நாடு தன்னிறைவான நாடாக இருந்தது. காந்தியுடைய அவர் புஸ்தகத்தில் எழுதியிருப்பார், எந்த கிராமமும் சுயசார்பு தன் சார்போடு இருக்கும், அதுக்கு வேணுங்கிறது அந்த கிராமத்தில் இருக்கும், வெளியில் போகணுன்ற அவசியம் இல்லை. இந்த வெளியில் இப்போ நம்ம நாட்டில் பேசினேன், சீமான் பேசினார், ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டார். நம்ம நாட்டில் அரிசி போடுறீங்களா, எங்கேருந்து வருதுன்னு கேட்டார். தமிழ்நாட்டில். நல்ல கேள்வி, பதில் சொல்லுங்களேன். அந்த சேலஞ்ச் விட்டார்ல ஒருத்தர், காத்தால சொன்னீங்களா முதல்ல வீரமணி, அவர்கிட்ட அந்த சேலஞ்ச் விடுது. தமிழ்நாட்டில் எங்கேருந்து அரிசி வருது? ரேஷனில் போடுற அரிசிலாம் எங்கேருந்து வருது? எல்லாம் அங்கங்கே இருந்து, ஆந்திரா கர்நாடகாலேருந்து வருது, தஞ்சாவூர் நம்ம ஏரியாவிலும் இருக்குங்களே. தமிழ்நாட்டிலேருந்து வரல, ஏன்னா இங்கே விவசாயமே நடக்கலையே. நீங்கள் வாங்குற அரிசி இல்லை, நீங்கள் ரேஷன் கார்டில் போடுற அரிசி இல்லை, நீங்கள் கடையில் போய் பாருங்கள் சார், உங்களுக்கு என்ன பொன்னி அரிசி கிடைக்கும்னு பார்க்குறேன். கர்நாடகா பொன்னி, ஆந்திரா பொன்னியை தவிர வேறு ஏதாவது கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன். மணச்சநல்லூர் பொன்னின்னு ஒன்று இருக்குது, யாருக்காவது தெரியுமா? நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன், பக்கத்தில் மணச்சநல்லூர்னு இருக்குது, உயர்தரமான பொன்னி ரகம். நீ கிடைக்கவே கிடைக்காது, மணச்சநல்லூருக்கு போனாலே கிடைக்காது. யாரும் விவசாயமே பண்ணுறது கிடையாது. அதனால் இவர் இந்த சேலஞ்சு கிளஞ்செல்லாம் அரசியலாக ஓடுது. பார்க்குறவர்கள் நம்ம முடிஞ்சுக்கணும், மக்களை முட்டாளாக வைத்திருக்கிறார்கள் என்று மக்கள் என்றைக்கு உணர்கிறார்களோ அப்படி ஒரு தலைவர் வேண்டும். நம்ம நாட்டுக்கு எப்படி ஒரு தலைவர் வேணும்னா, அவர்களுடைய உண்மையான முன்னேற்றம், அவர்களுக்கு உண்மையான கல்வியை கொடுத்து, அவர்களுக்கு என்ன கல்வி அவர்களுக்கு தகுமோ. 5 விரல் ஒரே மாதிரி இல்லை இல்லையா, ஒரு விரல் வர மாதிரி இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி கொடுக்க முடியாது. சமச்சீர் கல்வின்றது தப்பு அப்போ ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாரையுமே அப்படி ஒரே மாதிரி கல்வி கற்றுக்க முடியும். ஒருத்தனுக்கு தச்சு வேலை செய்கிறது, கார்பெண்டரியில் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தனுக்கு ப்ளம்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தனுக்கு கேமராவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தருக்கு உங்களை மாதிரி இன்டர்வியூ பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், என்னென்னமோ இருக்கும். எல்லாரும் சமச்சீராக படிச்சிருக்கோம். எல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் மாதிரி உட்காந்துட்டு மேனுஃபேக்சரிங் மாதிரி போனால் எல்லாம் வெளில வந்தால் எல்லாரும் நீட்டு போயிட்டு போகிறாங்களா, எல்லாரும் டாக்டர் ஆகிட போகிறாங்களா, எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட போகிறாங்களா? அது தப்பு. அப்படி எந்த குருகுலத்துலையும் நடக்கலை. குருகுலம்ன்றதே ஒரே வயசு உள்ள மாணவர்கள் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு குருகுலம்னாக்க அங்கே 5 வயசு பையனும் இருப்பான், 10 வயசு பையனும் இருப்பான், 8 வயசு பையனும் இருப்பான், 9 வயசு பையனும் இருப்பான், எல்லாருமே இருப்பாங்க, எல்லாரும் ஒரே கிளாஸில் இருப்பாங்க. அப்படிதான் இருந்தது நம்ம நாட்டு கல்வி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவு வித்தியாசம் வருமே. ஆனாலும் அவனவனுடைய திறமைக்கு ஏற்றா போல எந்தெந்த கிளாஸ் இருக்கோ. இப்போது நீங்கள் வெளிநாட்டிலலாம் எப்படி கல்வி நடக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. காலேஜுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த கிளாஸில் இருக்கலாம், ஒரு நேரம் உட்காந்து பார்க்கலாம், இது உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த கிளாஸில் ஏந்து போயிடலாம், வேறு கிளாஸுக்கு போயிடலாம். காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் அப்படி தான் நடக்குது. இந்த கல்வி முறையெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் நாம் முட்டாள்தனமாக என்ன நினைக்கிறோம்,
இந்த மாதிரி 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஒரே மாதிரி படித்து ஒரே மாதிரி ஃபெயில் ஆகி ஒரே மாதிரி பாஸ் ஆகி ஒரே மாதிரி போகணும், இது சமச்சீர்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. அப்போது கல்விகளை சரியானவர்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஏழ்மை நிலைமையில் பிறக்கிறேன். எனக்கு ஒரு 4 தலைமுறையாக என்னுடைய மூதாதையர்கள் ஏழ்மையிலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்னால் நீட்லாம் பாஸ் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா எனக்கு அந்த சூழல் இல்லை. அப்போ என்னால் என்ன முடியும் அப்படின்றத நான் பார்க்கணும். நீங்கள் எத்தனை தான் எனக்கு நல்லா கல்வி கொடுத்தாலும் எனக்கு சுற்றுச்சூழல் அப்படி இல்லைன்னாக்க என்னால் படிக்க முடியாது அப்படின்னு தெரியணும். அப்போது இப்போ எல்லாருமே நீட் எழுதிட்டா அப்புறம் மற்ற வேலைலாம் யார் பண்ண? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த தொழிலும் தவறான தொழில் கிடையாது. இப்போது மீன் பிடிக்கிறாங்க இல்லையா கடலில் போய், அவர்கள் அந்த தொழில் யார் செய்வா? விவசாயம் செய்கிறாங்களா அந்த தொழில் யார் செய்வா? மாடு மேய்க்கிற தொழில் யார் செய்வா? ஆடு மேய்க்கிற தொழில் யார் செய்வா? அப்போ உங்களுக்கு எப்படி சாப்பிடுவீங்க? அந்த விஷயத்தில் சீமான் சொல்கிறது சரி, எல்லாத்தையும் நீங்கள் வெளியிலேருந்து இறக்குமதியே பண்ணுவேன்னா நீங்கள் எப்படி? அப்போ காசு மட்டும்தான் அவனுக்கு வேணும், காசே குறி அப்படி இருந்தாக்க நாடு கெட்டு தான் போகும். அப்போது முட்டாள்தனமாக மக்களை வைத்திருப்பது இன்றைய அரசியல்வாதிகளை ஒழிய சனாதன தர்மம் கிடையவே கிடையாது. ஏன்னா அதனால தான் அந்த காலத்தில் பொற்காலம்னு நம்ம சொல்கிறோம். ராஜாக்கள் ஆண்ட காலங்கள், சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள்லாம் ஆண்ட காலம்னா பொற்காலம்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஏன் இப்போ பொற்காலமாக எப்படி இருந்தது? படிக்காமல் இருந்தாலையா? முட்டா பையனாக இருந்தாலே, காட்டு மராண்டியாக இருந்தாலும் பொற்காலமாக இருச்சான். அப்போ அந்த காலங்களிலே எல்லோருக்கும் தேவையான விஷயங்கள் தனக்கு அளவுக்கு மீறி இருந்தது. மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க. வெறும் பூட்டு இல்லாத தெருவெல்லாம் இருந்திருக்கு, பூட்டு இல்லாத வீடுகள்லாம் இருந்திருக்கு. அப்போது அந்த மாதிரியான வாயான வெறுமை தமிழன்னா பேசினா மட்டும் போகாது. தமிழர்கள் எப்படி ஆட்சி நடத்தினார்களோ அப்படி ஆட்சி நடத்த வேண்டும். அப்போ நீ தமிழன். இல்லை பாதி பேர் தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். சரி, ஓகே சார், சூப்பராக விளக்கியிருந்தீங்க. ஓகேங்களா, உங்களோட பொன்னான நேரத்தை இளையபாலன் நேயர்கள் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஸ்ரீமதி ராமாவன்.